சுவாசத்தகுதி. Okay, before this we have studied about digestive system. Digestive system means சமிபாட்டு தகுதி. அதாவது நம்ம மவுத்துக்குள்ள ஒரு ஃபுட்டை வந்து போடுறோம். ஸோ அந்த ஃபுட் வந்து எப்படி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா பிரேக் டவுன் ஆகி மைக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு கீழே பார்த்தோம். ஓகே, ஸோ as that today we are going to study about respiratory system. அதாவது சுவாச தகுதி. இப்ப நம்ம எப்படி ரெஸ்பிரேட் பண்றோம், how we respirate. ஓகே, அதாவது நமக்கு தெரியும் we cannot live without air. We cannot live without breathing process. Breathing process, சுவாசிக்கிற அந்த ப்ராசஸ் இல்லன்னு சொன்னா நம்மளால வாழ முடியாது. சரியாமா? சோ இப்ப அந்த ப்ராசஸ், அந்த ரெஸ்பிரேஷன்ங்கிற ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி transport oxygen atmosphere into blood and release carbon dioxide from into the atmosphere. Okay, நம்ம the respiratory system the function என்னன்னு சொல்லி ஷார்ட்டா பார்ப்போம். அதாவது நம்ம பேஜ் நம்பர் 105ல ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நம்ம டிஃபரண்ட் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். அதுல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ட ஃபங்க்ஷன் பார்த்தோம், பிரீத்திங் சொல்லி சுவாசிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ அது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட, ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம். அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ட ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னா ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்றது. அதாவது ஆக்சிஜனை வந்து பிளட்டுக்கு, ரைட், ஆக்சிஜனை பிளட்டுக்கு கொடுத்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை அட்மாஸ்பியர், அதாவது அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜனை பிளட்டுக்கு கொடுத்து பிளட்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணும். ஓகே, again I am saying அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன், அட்மாஸ்பியர்னு சொன்னா வளிமண்டலம், அதாவது நம்மளை சுத்தி உள்ள அந்த அட்மாஸ்பியர் காத்து. சோ அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜனை பிளட்டுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பிளட்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணும். சரியா? இதுதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ட ஃபங்க்ஷன். ஓகே, so oxygen is necessary to produce energy. Although we can live for a day or 2 days without water and food, we cannot live without oxygen for more than a few minutes, right? இப்ப நம்ம ஆக்சிஜன் நமக்கு தெரியும், நம்ம உயிர் வாழ்றதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நெசசரியான ஒரு விஷயம், ரைட்? சோ பாருங்க, நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் பேசிக் நீட்ஸ். மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு தேவையான 3 பேசிக் நீட்ஸ் தான் வாட்டர், ஏர் அண்ட் ஃபுட். சோ இந்த ஃபுட்டும் வாட்டரும் இல்லாம 2-3 டேஸ்க்கு வாழ இயலும். ஓகே, ஃபுட்டும் வாட்டரும் இல்லாம 2-3 டேஸ்க்கு நம்மளால வாழ இயலும். ஆனா ஆக்சிஜன் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு கூட வாழ இயலாது. we cannot live without oxygen for more than few minutes. உனக்கு தண்ணிக்குள்ள இருக்கேலுமா, சுவாசிக்காம ரெஸ்பிரேட் பண்ணாம தண்ணிக்குள்ள மிச்ச நேரத்துக்கு இருக்கேலுமா? சோ அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே, so the oxygen absorbed by the lungs is taken to various organs and cells of the systems through the blood. First என்ன செய்யுதுன்னு சொன்னா, நம்ம மூக்கால அந்த ஆக்சிஜன் போகும், ரைட்? மூக்கால அந்த ஆக்சிஜன் பாஸ் ஆகும். சோ அந்த நோஸ் கேவிட்டியால போய் லங்ஸுக்கு போகும். சரியா? நோஸ் கேவிட்டியால போய் லங்ஸுக்கு
லங்ஸுக்கு அந்த ஆக்சிஜன் போகும். சோ லங்ஸ்ல இருந்து பிளட்டினூடாக த்ரூ தி பிளட், லங்ஸ்ல இருந்து பிளட்டினூடாக நம்மட எல்லா ஆர்கன்ஸுக்கும் பாஸ் ஆகும், மத்த பேலன்ஸ் ஆர்கன்ஸுக்கு பாஸ் ஆகும் த்ரூ தி பிளட். ஃபர்ஸ்ட்டுக்கு நோஸ் கேவிட்டில இருந்து லங்ஸுக்கு போகும், லங்ஸ்னு சொன்னா நுரையீரல், சரியா? அதுக்கு பிறகு லங்ஸ்ல இருந்து நம்மட பாடியில இருக்கிற மத்த ஆர்கன்ஸுக்கு போகும். ஓகே. The carbon dioxide formed in the process of producing energy is taken back to the lungs by blood. So, இப்ப நம்ம கார்பன் டை ஆக்சைடு பத்தி படிப்போம். கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யும்னு சொன்னா நம்மட மத்த பாடி ஆர்கன்ஸ், ரைட்? மத்த பாடி ஆர்கன்ஸ்ல ஏதாவது நிறைய ப்ராசஸ் நடக்கும், டைஜஷன், எக்ஸ்கிரீட்டர் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ் நடந்தும் கார்பன் டை ஆக்சைடு பிளட்டுக்கு வரும். எல்லா ஆர்கன்ஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு பிளட்டுக்கு வரும். எகைன் இந்த பிளட்ல இருக்கிற இந்த கார்பன் டை ஆக்சைடு லங்ஸுக்கு போகும். திருப்பி லங்ஸ்ல இருந்து நோசினூடாக வெளியால ரிலீஸ் ஆகும். அதாவது நம்ம மூச்சை உள்ளுக்கு எடுக்க கொள்ள ஆக்சிஜன் போகுது, மூச்சை வெளிவிட கொள்ள, சரி, மூச்சை வெளிவிட கொள்ள கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. Is it clear for you girls? Yes. Sorry, what did you ask, Mahal? நம்ம மூச்சு எடுக்கறோம், அதனால மூச்சு தடுக்கப்படும், சரியா? சோ ரெஸ்பிரேட் பண்றதுக்கு to respirate. Okay. Teacher voice break ஆகுது. Lungs and other organs of the body through the blood stream. அதாவது பொதுவா வந்து இப்ப ரெஸ்பிரேஷன் ஃபங்க்ஷனை பார்த்தோம்னு சொன்னா அந்த இடத்துல வந்து கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. கேசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் இடம் மாறுது. அதாவது கார்பன் டை ஆக்சைடு பிளட்டுக்கு போகுது, சாரி, பிளட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு லங்ஸுக்கு போகுது, லங்ஸ்ல இருக்கிற ஆக்சிஜன் பிளட்க்கு வருது. பாருங்க கேர்ள்ஸ், இது லங்ஸ், ஓகே, இது லங்ஸ், இது வந்து பிளட்னு வச்சுக்கொள்ளுங்க. is consider the liquid as blood. ஓகே, இப்ப பிளட்ல வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், பிளட்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், இது வந்து ஆக்சிஜன், ரைட்? இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா அந்த லங்ஸ்ல இருக்கிற ஆக்சிஜன் பிளட்டுக்கு போகும், பிளட்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு லங்ஸுக்கு வரும். இதான் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்றது. ஆக்சிஜன் பிளட்டுக்கு வரும், லங்ஸ்லமா ஆக்சிஜன் இருக்கும், நம்ம உள்ளுக்கு உட்சுவாசி மூச்சு விட கொள்ள அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன் மூக்கினூடாக லங்ஸுக்கு வரும், சரியா? ஓட்டோன்னு சொன்னா ஆக்சிஜன், CO2ன்னு சொன்னா கார்பன் டை ஆக்சைடு, சரியா? ஓகே, பாருங்க. சோ நம்ம மூச்சு விட கொள்ள அந்த அட்மாஸ்பியர் வளிமண்டலத்துல இருக்கிற அந்த ஆக்சிஜன் கேஸ் லங்ஸுக்கு போகும். எகெயின் லங்ஸ்ல இருக்கிற ஆக்சிஜன் பிளட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். சோ பிளட்ல இருக்கிற CO2ன்னு சொன்னா கார்பன் டை ஆக்சைடு, பிளட்ல இருக்கிற தேவையில்லாத அந்த கேஸ் ஆன கார்பன் டை ஆக்சைடு, நம்மட பாடிக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தேவையில்லை. சோ அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸை எப்படி சரி ரிலீஸ் பண்ணணும்? நம்மட பாடியில வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அது பாய்சனா மாறிடும். சோ என்ன நடக்கும்னு சொன்னா நம்மட பிளட்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு லங்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். திருப்பி லங்ஸ்ல இருந்து நோசினூடாக வெளியே வந்துடும், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகிடும். இதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல நடக்கிற ப்ராசஸ். Is it clear for you? Yes, teacher. Okay, so next one. Teacher, mark பண்றதெல்லாம் mark பண்ணுங்க. Inhalation, while the process of exhaling air from the lungs is known as exhalation. அதாவது inhalation சொன்னா மூச்சை உள்ள எடுக்கிறது, மூச்சை உள்ள எடுக்கிறது, அதான் inhalation. அதாவது நம்மட லங்ஸுக்குள்ள
ஏஆர எடுக்கிறது. எல்லாரும் நல்லா மூச்சு எடுங்க பாப்போம். ஸ்பீடா பெருமூச்சு எடுங்க பாப்போம். இன்ஹலேஷன். சோ ஓகேவா? எல்லாருமே மூச்சை உள்ளுக்கு எடுங்க, அதாவது இன்ஹலேஷன் செய்யுங்க. சோ இந்த இன்ஹலேஷன் செய்ய கொள்ள அட்மாஸ்பியர்ல இருந்து ஏர் லங்ஸுக்கு போகுது. உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணிடணும். அட்மாஸ்பியர்ல இருந்து லங்ஸுக்கு ஏர் போகும். சோ இந்த ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம் இன்ஹலேஷன். சோ அந்த பாயிண்ட மார்க் பண்ணுங்க. The process of taking air into the lungs is known as inhalation. So girls, இதுல ஏதாவது தமிழ் இங்கிலீஷ் வேர்ட் தெரியலன்னு சொன்னா, அதுல தமிழ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா என்கிட்ட கேளுங்க. Okay? If you want the meaning of such any words, you can ask. Right. சரியா? So அந்த பாயிண்ட மார்க் பண்ணுங்க. அடுத்தது, the process of exhaling air from the lungs is known as exhalation. Exhalation சொன்னா வெளிச்சுவாசம், நம்ம மூச்சை வெளியே விடுறது. சரியா? அதாவது லங்ஸ்ல இருக்கிற ஏர் அட்மாஸ்பியருக்கு பாஸ் ஆகிறது. இப்ப எல்லாரும் பெருமூச்சு நல்லா உள்ள எடுத்தீங்களா? மூச்சை இன்ஹேல் பண்ணுனீங்களா? இப்ப எல்லாரும் எக்ஸ்ஹேல் பண்ணுங்க பாப்போம். எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. இப்போ எக்ஸ்ஹேல் பண்ண கொள்ள லங்ஸ்ல இருக்கிற ஏர் வந்து ரிலீஸ் ஆகும், அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகும். சோ இந்த ப்ராசஸ் நம்ம சொல்வோம் எக்ஸ்ஹலேஷன் சொல்லுவோம். சோ அதையும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. Inhalation and exhalation together is known as breathing. So the inhalation, அதாவது மூச்சை உள்ள எடுக்கிறதையும் எக்ஸ்ஹலேஷன் மூச்சை வெளிவிடுறதையும் சேர்த்து நம்ம சொல்வோம் பிரீத்திங். சேர்த்து பிரீத்திங் சொல்லுவோம். ரைட்? ஓகேவா? Okay. Okay, teacher. Okay, shall we share next page? Okay, teacher. Okay. So this is the parts of respiratory system. So இதுல ஒவ்வொரு பார்ட்ஸையும் பாருங்க. nostrils. nostrils ன்னு சொன்னா மூக்கு பகுதி. Okay? pharynx. பாருங்க pharynx, larynx, trachea, right lung, left lung, right bronchus, left bronchus, bronchia, and diaphragm. Okay, so these are the organs of respiratory system. So இன்னொருக்கா சொல்றேன். ஃபர்ஸ்ட்க்கு வந்து nostrils, அதாவது nose, மூக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும் digestive systemத்துல ரொம்பவே starting organ mouth. Excuse me, teacher. Yes. இதுக்கு தமிழ் அர்த்தம் இந்த இதை கொஞ்சம் சொல்லி தரீங்க. இந்த பேருக்கு வேர்ட்ஸ் தெரிஞ்சு கொள்றதை விட, ஓகே, இதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்றதை விட இந்த ஓர்கன் வந்து எப்படி இருக்கும், இந்த ஓர்கன் ஃபங்க்ஷன் என்ன, அதை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்களாக்கும் ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த பர்டிகுலர் வேர்டுக்குரிய தமிழ் மீனிங் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. bronchioles சொன்னா சிற்றாரை. கேள்விப்பட்டிருக்கீங்களா சிற்றாரை? diaphragm சொன்னா pirimentrahede. Do you know pirimentrahede? So pirimentrahede, yes, pirimentrahedங்கிற வேர்டுக்கு பதிலா diaphragm மெமரைஸ் பண்ணுங்க. நீங்க மெமரைஸ் பண்ணுங்க. லங்ஸ் நுரையீரல், ரைட் லங் வலது பக்க நுரையீரல், லெஃப்ட் லங் இடது பக்க நுரையீரல். மூக்கு பகுதி. ரைட்? அதுக்கு பிறகு pharynx. pharynx சொன்னா மூக்குக்கு கொஞ்சம் உள்ள இருக்கிற பகுதி, நம்ம குரல் வளைன்னு சொல்லுவோம். pharynx மூக்குக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள பகுதி. நெக்ஸ்ட் larynx. ஓகே, trachea. trachea அது தொண்டைன்னு சொல்றது. trachea நீங்க அந்த கழுத்து பகுதியில நல்லா டச் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா லைனா உங்களுக்கு விளங்கும். டச் பண்ணி பாருங்க, லைனா விளங்கும். சோ அதுதான் trachea. சரியா? அதாவது larynxையும் லங்ஸையும் மெஷ் பண்ற அந்த organ தான் trachea.
ஓகேவா? சோ அடுத்தது வந்து ரைட் லங், அதாவது வலது பக்க நுரையீரல். நெக்ஸ்ட் ஒன் லெஃப்ட் லங், இடது பக்க நுரையீரல். அதுக்கு அப்புறம் இந்த ட்ரக்கியா என்ன செய்யும்னு சொன்னா லங்ஸுக்குள்ள போய் சின்ன சின்ன பீசஸா டிவைட் ஆகும். சரியா? இப்ப இப்படித்தான் ட்ரக்கியா போதும். கேர்ள்ஸ் ப்ளீஸ் டோன்ட் ரைட் ஆன் தி ஸ்கிரீன். ட்ரக்கியா வந்து லங்ஸுக்குள்ள சின்ன சின்ன பிரான்ச், 2 பிரான்ச்சஸா டிவைட் ஆகும். சரியா? இந்த பிரான்ச் சொன்னீங்கன்னு சொன்னா ரைட் லங், இது லெஃப்ட் லங். சோ ஒவ்வொரு லங்ஸுக்குள்ளேயும் பிரான்ச்சஸ் ஆகும். சோ ரைட் லங்குக்குள்ள போற அந்த ட்ரக்கியா பார்ட் என்ன சொல்றது, இத நம்ம சொல்றது ரைட் பிரான்ச்சஸ் சொல்லுவோம். ரைட் பிரான்ச்சஸ். சோ இது லெஃப்ட் லங்குக்குள்ள போற அந்த ட்ரக்கியாவை நம்ம சொல்றது லெஃப்ட் பிரான்ச்சஸ். right branches and left branches. இந்த branches என்ன செய்யும் சொன்னா இன்னும் சின்ன சின்ன பீஸ் தான் டிவைட் ஆகும். ஒரு மர சீட பிரான்ச் இருக்குதானே, மரக்கொப்பு வந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸா ஃபர்தரா டிவைட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே மெயின் பிரான்ச் வந்து சின்ன சின்ன கிளைகளா டிவைட் ஆகும். சோ அதுதான் சொல்றது. ஓகே, சரி, ரைட். சோ அடுத்து பாருங்க, இது ஒரு பார்ட் காட்டிக்கிறாங்க. இது என்னன்னு சொன்னது என்னமா? ஹார்ட்டா? ஹார்ட் வந்து நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு கீழே பார்ப்போம். சரியா? குருதி சுற்றோட்டத்தை கீழே நம்ம ஹார்ட் சம்பந்தமா ரெண்டு லங்குக்கும் நடுவுல தானே டீச்சர் ஹார்ட் ரைட் அது இருக்கும். ஓகே, அல்வியோலின்னு சொன்னா மயிர்துளை குழாய்னு சொல்லுவோம். அதாவது இந்த பிரான்சியோல்ஸ் இருக்குதா, இந்த பிரான்சியோல்ஸ், அந்த பிரான்சியோல்ஸ் என்ன செய்யும், ரொம்ப சின்ன சின்ன டிவைட் ஆகும். சோ அதத்தான் நம்ம சொல்றது அல்வியோலின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த பிரான்சியோல்ஸ் இன்னும் சின்ன சின்ன சின்னனா டிவைட் ஆகும். ரொம்ப குட்டி 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 குட்டியா டிவைட் ஆகும் இந்த பிரான்சியோல்ஸ். அதத்தான் நம்ம சொல்லுவோம் அல்வியோலின்னு சொல்லுவோம். சோ அந்த அல்வியோலிங்கிற இடத்துல தான் அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். அல்வியோலிங்கிற இடத்துல தான் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகே, சரி. இப்ப நம்ம நோஸ் பத்தி பார்ப்போம். ஓகே, so listen. In the nose there are small hair like protections called cilia and a sticky substances called mucus. ஓகே, இப்போ நீங்க உங்களோட நோஸ் மூக்குக்குள்ள உங்களோட ஹேண்ட வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். ஸ்ட்ரக்சர் இருக்கும், சின்ன சின்ன ஹேர், முடி கொஞ்சம் நிறைய இருக்கும். ரைட்? ஸ்மால் ஹேர் நிறைய இருக்கும். சோ இத நம்ம சொல்றது சிலியான்னு சொல்லுவோம். இந்த வேர்டையும் நீங்க நோஸுக்குள்ள சின்ன சின்ன ஹேர்ஸ் நிறைய இருக்கும். You will feel that there will be many hairs inside your nose. So அந்த முடிக்கு நம்ம சொல்ற நேம் தான் சிலியா. ரைட்? சோ அந்த முடிக்கு நம்ம அந்த ஹேர் மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு நம்ம சிலியான்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த மூக்குக்குள்ள ஒட்டுற தன்மையுடைய கம் மாதிரி ஸ்டிக்கின்னு சொல்லுவோம். ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் சொன்னா கம் மாதிரி இருக்கும். சரியா? இந்த இதுக்கு நம்ம கொடுக்குற சொல்ற நேம் மியூக்கஸ். சரியா? சோ சிலியா, மியூக்கஸ், இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. Cilia trap dust particles and germs contained in the air breathed. சரியா? வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது. ஓகே, சோ பாருங்க,
இப்ப என்னத்துக்கு மூக்குக்குள்ள அந்த ஹேர் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொன்னா, இப்ப நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து ஆக்சிஜனை இன்ஹேல் பண்றோம். சோ இப்படி சுவாசிக்க கொள்ள அட்மாஸ்பியர்ல நிறைய டஸ்ட் இருக்கும், நிறைய தூசுக்கள் நிறையவே இருக்கும். ஓகே, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கும். சோ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம லங்ஸுக்குள்ள போனா அது ரொம்ப டேஞ்சர். இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம லங்ஸுக்குள்ள போனா ரொம்ப டேஞ்சர் அது. சோ லங்ஸுக்குள்ள போகாம மூக்குல இருக்கிற அந்த ஹேர் மாதிரியான ஸ்ட்ரக்சர் அந்த டஸ்ட வந்து பிடிச்சு வச்சுக்கொள்ளும், போக விட அலாட் பண்ணாது. நோஸ்ல அந்த சிலியான்னு சொல்ற ஹேர் மாதிரியான ஸ்ட்ரக்சர் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ புடிச்சு வச்சு கொள்ளும். டஸ்ட் மட்டும் இல்ல, சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம், நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட என்ன செய்யும் சொன்னா அந்த ஹேர் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல போய் ஒட்டி கொள்ளும். சரியா? சோ நம்ம இப்போ இந்த ஹேர் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல டஸ்ட், அதே மாதிரி ஜெம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம் போன்ற கிருமிகள் எல்லாமே ஒட்டுறதால நம்ம லங்ஸுக்குள்ள சுத்தமான காத்து தான் போகும், பியூரிஃபைவான ஏர் தான் போகும். சரியா? There are many blood capillaries in the nostrils which warm the air taken into the nose before it enters the lungs. The nasal tract opens into the pharynx. So இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதால நம்ம லங்ஸுக்குள்ள போற ஏர் பியூரிஃபைவான கிளீனான சுத்தமான காத்தா இருக்கும். சரியா? சோ இதுதான் நாஸ்ட்ரில்ஸ், அதாவது நோஸ். திருப்பி எங்க போகும்? நம்ம இருமுறோம், சோ அந்த டைம்ல அது ரிலீஸ் ஆகும். இப்ப நீங்க பாருங்க, தூசி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கிற இடத்துல போனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தும்மும். ஓகே, சோ ரீசன் இதுதான். ரைட்? சரி, அதுக்கு பிறகு இந்த நெசல் ட்ராக், அதாவது இந்த மூக்கு குழாய் ஃபெரின்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும், ஓபன் ஆகும். ஃபெரின்ஸ், சரி, ஃபெரின்ஸ்ல ஓபன் ஆகுது. ஓகே, சோ நாஸ்ட்ரில்ஸ் அதாவது நோஸுக்கு பிறகு இருக்கிற ஆர்கன் ஃபெரின்ஸ். ஓகே, நம்ம ஃபெரின்ஸையும் லாரிங்ஸையும் ஒண்ணா பார்ப்போம். Pharynx is a space common to both respiratory and digestive systems. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். Pharynxங்கிற ஒரு organ digestive சிஸ்டத்துக்கும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கும் இடையில இருக்கிற காமன் பார்ட். சரியா? digestive சிஸ்டத்துக்கும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கும் இடையில இருக்கிற காமன் பார்ட் தான் pharynx. The larynx starts from the pharynx. The larynx helps to produce our voice. சரியா? அதுக்கு பிறகு ஃபெரின்ஸ் அப்படியோ போய் லாரின்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். சாரி, லாரின்ஸ்ங்கிற பார்ட்ல முடியும். சோ அந்த லாரின்ஸ் என்னத்துக்கு இருக்குதுன்னு சொன்னா நம்ம சவுண்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. சரி, நம்ம கதைக்கால சவுண்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றவர் தான் லாரின்ஸ். ஓகே, நம்ம பேசும்போது எஸ் வைப்ரேட், அந்த ஃபெரின்ஸ் வந்து வைப்ரேட் ஆகிறதால தான் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? ஃபெரின்ஸ் வைப்ரேட் சாரி லாரின்ஸ் வைப்ரேட் ஆகிறதால தான் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? ஓகே தானே? ஓகே டீச்சர். ஓகே டீச்சர். So let's share next page. பாப்போம். Okay, the main organ in the respiratory system is the lung. The lungs are protected by the rib cage. The lungs are made up of millions of sacs filled with air known as alveoli, which are covered by delicate membranes. Okay, நம்மளுக்கு தெரியும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஆர்கன் தான் லங். சரியா? லங் இல்லாம we cannot breathe. ஓகே, சோ லங் வந்து ரிப் கேஜால ப்ரொடெக்ட் பண்ணி இருக்குது. ரிப் கேஜ்னு சொன்னா நம்மட விலா எண்பு. சரியா? நம்மட நெஞ்சு பகுதியில இருக்கிற அந்த விலா எண்பு இதான் ரிப் கேஜ்னு சொல்லுவோம். அந்த ரிப் கேஜால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு இருக்குது. ரைட்? So next one, the lungs are made up of millions of sacs filled with air known as alveoli. பாருங்க, அந்த லங்ஸ் நம்ம alveoli சொல்லி பார்ட் படிச்சோம். சின்ன 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 குட்டி குட்டி குட்டியா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும்.
இந்த பெரிய சர்க்கிள் போட்டு ஜூம் பண்ணி காட்டியிருந்தாங்க. So the alveoli. இந்த லங்ஸுக்குள்ள மில்லியன் கணக்கான alveolis இருக்கும். இந்த alveoliங்கிற பிளேஸ்ல தான் gases exchange நடக்கும். அதான் சொன்ன மாதிரி துளை குழாய். டீச்சர். Right? Yes. alveoli தமிழ் மீனிங் என்ன? alveoli அதாவது சின்ன 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 டியூப் மாதிரி இருக்கும். சின்ன டியூப் மாதிரி இருக்கும். ஒரு பேக் மாதிரி இருக்கும். ஒரு பேக் நிறைய இப்ப பலூன் பாருங்க. பலூன் வந்து நல்லா ஏர் ஃபில் ஆகின பலூனை கன்சிடர் பண்ணுங்க. ரைட்? நல்ல காத்து ஃபுல் ஆயிக்கிற ஒரு பலூன். அந்த பலூன் வந்து மில்லியன் கணக்கா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பலூன் பெருசா இருக்குது. அந்த alveoli ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு குட்டியா இருக்கும். ஓகே, இது alveoli. சரி, this is lungs. Okay, next one, trachea. Think of a tree with 2 branches. If the trunk is the trachea, the 2 branches are the branchiae. The trunk divides further, finally into twigs with leaves at their ends. The branches divides further into branches called branchias that open into small sac called alveoli referred to above. Okay, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மரத்துல ட்ரங்க கன்சிடர் பண்ணுங்க. ஒரு மரத்துல ட்ரங்க்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், தண்டு. சரி, இதான் மரத்துல ட்ரங்க். Okay, trunk of the tree. So இந்த trunk வந்து நீங்க trachea-வா கன்சிடர் பண்ணுங்க. trachea, right? So இந்த trunk என்ன செய்யும்னா 2 branches தான் டிவைட் ஆகும். ஓகே, இத நம்ம சொன்னோம். trachea ஒவ்வொரு லங்குக்குள்ளேயும் ரைட் பிரான்ச், ஒவ்வொரு லங்ஸ் அந்த ரைட் லங்க்ல எப்படி டிவைட் ஆகும்? ரைட் லங்க்ல ரைட் branches ஆகவும் லெஃப்ட் லங்க்ல லெஃப்ட் branches ஆகவும் டிவைட் ஆகும். இது trachea, இது ரைட் இது லெஃப்ட் branches, this one is right branches. சரியா? இப்போ இந்த branches என்ன செய்யும்? சின்ன சின்ன கொப்புகள், twigs. ஓகே, twigs ஆ டிவைட் ஆகும். சோ இந்த twig தான் நம்ம லங்ஸ்ல இருக்கிற bronchioles. Okay, so இதுதான் சிஸ்டம். Clear, girls? Is it okay for you? Yes, teacher. Oxygen diffuses into the blood through the capillaries. The carbon dioxide in the blood capillaries is released in the alveoli. Okay, இப்ப பாருங்க. இப்ப இந்த alveoli-ல இருக்கிற அந்த air, right? அந்த alveoli-ல இருக்கிற oxygen blood capillaries-க்கு exchange ஆகும். blood capillaries-க்கு move ஆகும். சரியா? blood capillaries அந்த ரத்தம் இருக்கிற குழாய், ரத்தம் இருக்கிற அந்த டியூப். அப்பனா டீச்சர் alveoli-ல இருக்கிற oxygen blood என்ன? trachea door வந்து fruits திங்கிற foods எல்லாம் respiratory systemக்கு உள்ளுக்க அனுப்பாம பாதுகாக்குற, அப்படிதானே? எஸ், அதாவது pharynx தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்திலையும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்திலையும் காமன் ஆயிக்கிற ஆர்கன். அதான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, சரி, இப்ப பாருங்க. alveoli-ல இருக்கிற ஆக்சிஜன் blood capillaries-க்கு மூவ் ஆகும். அதே மாதிரி blood capillaries-ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு alveoli-க்கு மூவ் ஆகும். அதாவது லங்ஸ்ல இருக்கிற alveoli-க்கு மூவ் ஆகும். ஓகே, சரி. In the above activity, you would have noticed that the rate of your breathing is after running around the school ground. The normal rate of breathing is about 20 times per minute. One's breathing rate increases when one is doing exercise or when one gets frightened. Okay, that is because the respiratory system applies extra oxygen required to produce
extra energy to cope with such situations. Okay, so இப்போ உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப ஸ்கூல் கிரவுண்ட நீங்க சுத்தி ஓடுறீங்க, ரொம்ப